எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சைவ சித்தாந்தத்தில் இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்கலாம். இறைவன் அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு செந்தமிழில் பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதினா படைப்பாளி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த படைத்தவனை சைவ சித்தாந்தத்தில் எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அவனை எந்த வகையாலையும் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்கணும். காதால் கேட்கணும் அப்படின்னா அது ஒரு மியூசிக்காக இருக்கணும். நுகர முடியணும் அப்படின்னா ஒரு மனமாக இருக்கணும், இல்லை சுவையாக இருக்கணும். ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு உருவத்துக்குள்ள இறைவனை அடைக்க முடியாது. அதனால் இறைவனை எந்த வகையாலையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. அப்போது அவனை சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சூன்யம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? சூன்யம் அப்படின்னா ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியா அப்படின்னா அப்படி இல்லை. அவனை எந்த வகையிலையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இறைவன் சூன்யம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க. இப்போது இருட்டுக்கு உள்ள எத்தனை பொருள் இருந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாது. வெளிச்சம் வந்தால் மட்டும்தான் இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி இருட்டான ஒரு பொருளாக இறைவனை உருவகப்படுத்துகிறாங்க. இந்த இருட்டான பொருளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுற உண்மை. அப்போது இறைவனை அவங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது முதல் பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் எந்த வகையாலையும் அறியப்பட முடியாதவன் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு. இப்போ ரெண்டாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் பேரறிவாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பேரறிவாளன் அப்படின்னு சொல்கிறாங்க? இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கும்போது எல்லா பொருட்களையும் நம்ம பார்த்தோம்னா அதை உருவாக்குறதுக்கு பெரிய அறிவு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளால் நம்ம உடம்ப படைக்க முடியாது. அப்படி நம்மளுக்கு படைக்க தெரியும் அப்படின்னா இப்படியா நம்ம படைச்சிருப்போம்? நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகத்தை வச்சுருப்போம், ஒரு அழகான கூந்தலை வடிவமைச்சிருப்போம், கை கால்களெல்லாம் அழகழகாக வடிவமைச்சிருப்போம், நல்லா பார்க்க முடிகிற மாதிரி இன்னும் அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உடம்ப வடிவமாக அமைச்சிருப்போம். ஆனால் நம்ம உடம்பு நம்மளால் படைக்கப்பட்டது கிடையாது. ஏற்கனவே கருவில் இருக்கும்போது அதோட டிசைனெல்லாம் முடித்து தான் நம்மளுக்கு இந்த உடம்பு கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது படைச்சவன் இன்னொருத்தன் இருக்கான், நம்மளால் இந்த படைப்பை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது நம்ம உடம்பை படைச்ச இறைவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தால் கை கால் அம்சமாக ஒரு உடம்பு நம்மளால் நடக்க முடியுது, நிற்க முடியுது, ஓட முடியுது. இப்படி ஒரு ரோபோட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு நிறைய செலவாகும், நம்மளுக்கு அவ்வளோ மூளையும் கிடையாது. இறைவன் நம்மளை மட்டும் படைக்கல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சோலார் சிஸ்டம், பிளானட்ஸு, நட்சத்திரங்கள், குட்டி 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 ஸ்பீஷியஸு, தண்ணிக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷியஸு, வானத்தில் இருக்கிற ஸ்பீஷியஸு, மண்ணுக்குள்ளே இருக்கிற ஸ்பீஷியஸ்னு எவ்வளோ வெரைட்டியாக உருவங்களையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான மெக்கானிசமும் உருவாக்கியிருக்கான். இப்போ இத்தனையும் நம்ம பார்க்கும்போது படைச்சவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலாமா? ஒரு படைப்பையும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எந்த ஒரு பிழையுமே இல்லாமல் அழகாக படைச்ச ஒருத்தனுக்கு நம்மளை விட எவ்வளோ அறிவு ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த அறிவுக்கு எல்லை எதுவும் இருக்கா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. அப்போது சைவ சித்தாந்தத்தில் இறைவனை பேரறிவாளன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய உண்மையாக இருக்கணும். இங்கே இறைவனை பேரறிவாளன் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லும்போதே அங்கே அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா என்ன? அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம்
ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்குள்ளே வரவே வராது. அதனால் அவனோட அறிவை வச்சு அவனை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. மூணாவதாக சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்வாங்க அப்படின்னா, இறைவன் பேராற்றலை உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றல்னால் என்ன? ஆற்றல்னால் சக்தி, அதாவது ஒரு எனர்ஜி. இப்போ இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள், எல்லாமே ஒரு பெரிய சக்தியோடு தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். சூரியனுக்கு பெரிய சக்தி இருக்குது, நம்ம பூமிக்கு பெரிய சக்தி இருக்குது. நம்மளும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. இந்த எனர்ஜி எல்லாம் நமக்கு எங்கே இருந்து வருது? நம்ம சாப்பிட்றோம், எனர்ஜி வருதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்ற பொருள் கூட இந்த பிரபஞ்சத்தில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பொருளுக்கு எங்கேருந்து எனர்ஜி கிடைக்கிது? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே போனோம்னா மொத்தமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுக்கும் எனர்ஜி எங்கேருந்தோ தான் வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இப்போ இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுக்கு அவனுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படுது? அதை அவனே தான் இயக்குறான், அவனே தான் தன்னோட எனர்ஜியை கொடுத்து இயக்குறான் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. நாம் நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற கரண்ட்டை வச்சே நம்ம பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு. அப்போது மொத்த பிரபஞ்சத்துக்கும் அவன் எலக்ட்ரிசிட்டி மாதிரி தன்னோட சக்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட எவ்வளோ சக்தி இருந்தால் இந்த பிரபஞ்சத்தை அவனால் உருவாக்கி அதை இயக்க முடியும் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, சைவ சித்தாந்தம் சொல்கிற மாதிரி அவன் ஒரு பேராற்றல் உடையவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயமும் எந்த டைமென்ஷனுக்குள்ளேயும் வராது. அப்போது 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இறைவனை எந்த வகையாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அவன் ஒரு பேரறிவாளன், அவன் ஒரு பேராற்றலை உடையவன். இந்த 3மே எந்த ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்குள்ளேயும் அடைக்க முடியாதது. இந்த 3 பாயிண்ட்ஸையும் கூட நம்ம அவனோட படைப்பில் இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர, அவனை நேரடியாக பார்த்தோ கேட்டோ இல்லை யாராவது போய் பேசிட்டு வந்தோ நம்மளுக்கு சொல்லலை. இப்போ சைவ சித்தாந்தத்தில் சி வா அப்படிங்கிற இந்த 2 எழுத்து இறைவனோட அறிவையும் அவனோட ஆற்றலையும் தான் குறிப்பிட்டு நிற்கும். சிங்கிற எழுத்து அவனோட அறிவையும், வா அப்படிங்கிற எழுத்து அவனோட ஆற்றலையும் குறிப்பிட்டு நிற்கிறதா தான் செந்தமிழில் சொல்லியிருக்காங்க. இதில் மேற்படி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.